நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்ட் 3 பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரிதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும், பரிகாரங்களும், அதில் சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி வாழ்க்கை நடக்கும் அப்படின்றதுல வந்து எனக்கும் பெருசாக வந்து உடன்பாடுகள் கிடையாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கணிதம் வந்து முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இதுதான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து முக்கியமான பெயர்ச்சிகளாக வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்றதுனால வந்து ராகு கேது பெயர்ச்சியிலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். அறிவியலுக்கு முதல்ல வருவோம். சாரோ சீரீஸ் அப்படின்னு சொல்லி விண்வெளியில் ஒரு நிகழ்வு இருக்குது. அதாவது கிரகணம் ஏற்படக்கூடிய நிகழ்வு. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து துல்லியமாக நடக்கும் ஒரு சிறப்பான கிரகணங்களில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வேறு எந்த கிரகணம் இந்த அளவு சிறப்பாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதாவது 18 வருஷங்களுக்கு ஒரு முறை துல்லியமாக கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த சைக்கிளில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து சாரோ சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜிக்கு வருவோம். ராசிகள் பார்த்திங்கன்னா 12 ராசிகள் இருக்குது. ஸோ இதில் வந்து முதல் ராசி மேஷம், கடைசி ராசி வந்து மீனம். ஸோ இது வந்து ஒரு 360 டிகிரியாக வந்து இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான். ஸோ இதில் மேஷ ராசியிலேருந்து கடைசி ராசிக்கு போகிறதுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷம். அதாவது ஒரு ராசிக்கு வந்து 18 மாதங்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 18 வருஷம் இது வந்து இந்த சைக்கிள் நடக்கிறதா சொல்லுவாங்க. அதாவது மேஷராசிக்கு ஆரம்பித்து திரும்ப மேஷராசிக்கு வர்றதுக்கு வந்து 18 வருஷம் முடிஞ்சால் தான் அந்த இடத்துக்கு வரும். அதை வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய அறிவியல் நிகழ்வோடு கம்பேர் பண்ணோன்னா இந்த சாரோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் 11 நாட்கள் நடக்குது. இன்றைக்கி வந்து ஜேம்ஸ் வெப், ஹபிள், அதுக்கப்புறம் நிறைய அப்சர்வேட்டரிஸ் வந்து சயின்டிஃபிக்காக இருக்குது. ஒரு 200-300 வருஷமாக வந்து அறிவியல் கருவிகளை வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம் முன்னோர்களுக்கு விண்வெளியில் இவ்வளோ பெரிய அறிவு எப்படி இருந்துச்சு? இதை வந்து நம் முன்னோர்கள் என்ன முட்டாள்களா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது இருக்கட்டும், நம்ம அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிற விஷயம் கிடையாது. இந்த விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரிஞ்சது? இந்த ஆழமான அறிவை வந்து அவங்களுக்கு யார் கொடுத்தது? ஸோ அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். அடுத்தது வந்து குரு பெயர்ச்சி அண்ட் சனி பெயர்ச்சி. அந்த கோள்களும் எவ்வளோ காலத்தில் இயங்குது அப்படின்றத வந்து துல்லியமாக கணக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சாரோ சீரீஸ் கூட நம்ம கிரகணம் வழியாக நம்ம கண் கூட பார்க்க முடியும். அதே மாதிரி குரு பெயர்ச்சி ஜூபிட்டரை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் சனி கிரகம்ன்றது ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியது, ரொம்ப தாமதமான ஒரு கிரகம். அதனோட சுழற்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி கணக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பாய்.